உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழகத்தில் படித்த இளைஞர்கள் அதிகம் உள்ளதால் புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிக்க பார்ப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்திய அளவிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அதற்கு காரணம் என்ன? இன்று ஒன்றிய அரசு நமக்கு கல்வி துறைக்கு ஆன நிதியை வழங்க மறுக்கிறது. அதற்கு காரணம் என்ன? ஒரு காலத்திலே நாமெல்லாம் படிக்கக்கூடாது. இன்று இந்தியாவிலேயே மனித வளம் அதிகமாக படித்தவர்கள் உள்ள மனித வளம், வெறும் சாதாரண மனித வளம், படித்த மனித வளம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாம் போட்டி போட்டு வராங்க. இதுக்கு இங்கே படித்தவர் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவங்க போராட மாட்டாங்க, வேலை செய்வாங்க, ஆனால் பொறுப்பாக இருப்பார்கள். அதனால்தான் தமிழ்நாடு முன்னேறுது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் புதிய கல்விக் கொள்கை என்று 3 மொழி திணிக்கிறார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.